أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், ஃபுகஹாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திதீன்கள், மேலும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, இனி யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அனைவரின் மீதும், உலக முஸ்லிம்களின் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிலையாக நின்று நிலவட்டுமாக. வாழக்கூடிய காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு, மன மகிழ்வோடு, நிம்மதியான முறையில அதிகமான அமல் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் என்றென்றும் தந்தல் புரிவானாக. இன்னும் இந்த உலகத்தில எல்லா விதமான சோதனைகளை விட்டும் அல்லாஹு தஆலா முழுமையாக நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தஆலா நேரான வழியையும் ஹிதாயத்தையும் காண்பித்து அனைத்து நபர்களையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்து உடையவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, நாம் சில வாரங்களாகவே தொழுகையை பற்றி பார்த்து வந்தோம். அந்த தொழுகையினுடைய இறுதி கட்டமாக இன்னும் சில விஷயங்களை இந்த வாரத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். தேவைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான தகவல்கள் வருகின்ற பொழுது மென்மேலும் இன்னும் அதிகமாக கூறுவதற்குரிய வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, சென்ற வாரத்திலே நாம் தொழுகையை பற்றி, தொழுகைக்குள்ளே நாம் என்னென்ன திக்ருகளை எல்லாம் செய்து வருகின்றோம், தொழுகை எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு திக்ருகளுடைய பொக்கிஷமாக இருக்கின்றது, அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கும் அல்லாஹ்வுடைய பாசத்தை பெற்றுத் தருவதற்கும் அது எப்படிப்பட்ட ஒரு காரணகர்த்தாவாக அது இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் கடந்த சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். அந்த தொழுகையினுடைய இறுதியாக முடிக்கின்ற பொழுது ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லக்கூடிய, ருக்குவிலிருந்து எழுந்து ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எவ்வாறு அது வந்தது, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை திக்ர் எவ்வாறு வந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே சுஜூதுகள் செய்கின்ற பொழுது ரப்பனா லக்கல் ஹம்து என்று நிலையிலிருந்து எழுந்திருத்துவிட்டு அடுத்த கட்டமாக நாம் செய்யக்கூடிய அந்த வணக்கம் அல்லாஹ்வை சுஜூது செய்வது, சஜதா செய்வது மட்டும் வைத்து நாம் பேசினோம் என்று சொன்னால் பல வாரங்கள் அதை மட்டுமே நாம் பேசிக்கொண்டே போகலாம். நாம் அந்த தலைப்புக்குள்ளே நாம் வரவில்லை. தொழுகை என்ற அந்த தலைப்புக்குள்ளே இருந்து அதிலே வரக்கூடிய சஜதாவை மட்டும் நாம் பேசுவதனால் அதை நாம் சீக்கிரம் கடந்து செல்ல வேண்டும். ஏனால் நிறைய விஷயங்கள் அது சம்பந்தமாக இருக்கின்றது. சுபஹான ரப்பியல் அஅலா என்று சொல்லக்கூடிய, சுபஹான ரப்பியல் அஅலா வபிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் இருக்கின்றதே, என்னுடைய ரப்பு உயர்ந்த, என்னுடைய ரப்பு பரிசுத்தமானவன் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு திக்ர் அதிலே அடங்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
சுபஹான ரப்பியல் அலா, என்னுடைய உயர்வான என்னுடைய தலை சிறந்த அந்த என்னுடைய ரப்பு இருக்கின்றானே அவன் பரிசுத்தமானவன், வபிஹம்திஹி அவனுடைய புகழை கொண்டே என்பதாக அந்த வாசகத்தை நாம் சொல்லி அல்லாஹ்வை புகழ்கின்ற பொழுது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கின்றான். நான் படைத்த என்னுடைய அப்து, என்னுடைய அடியான், அவன் என்னை வணங்குகின்றான், என்னை திக்ர் செய்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தில் மூழ்கி போகின்ற ஒரு தருணத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம். அது யாருக்கு நலவுகள் என்று சொன்னால் அது நமக்குத்தான் நலவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கிட்டத்தட்ட ஒரு 9 வசனங்களை பற்றி சொல்லி காட்டுவார். அதை நான் இப்ப சொல்ல போவதில்லை, இன்ஷா அல்லாஹ் வாரங்கள் கிடைக்கின்ற பொழுது நாம் சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, அதாவது யார் ஷுக்ர் சொல்கின்றார்களோ, அல்லாஹ் நம்மின் மீது பொழிந்த அந்த நிஅமத்திற்கு பகரமாக யார் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் சொல்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு நன்றி என்று சொல்கின்றார்களோ, ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, அவர் நன்றி செலுத்துவதெல்லாம் அவருக்கு தான். எப்படி அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர போகுதா, அல்லது நன்றி செலுத்தவில்லை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவில்லை என்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் ஏதாவது குறைவுகள் ஏற்பட போகின்றதா, அல்லது இந்த அல்லாஹ் தஆலா அந்த ஷுக்ரை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா, அவனுக்கு சக்திகள் கூடிக்கொண்டிருக்கின்றதா என்று சொன்னால் எதுவுமே கிடையாது. அதில் என்ன நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வே நமக்கு சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனம் தான் நமக்கு பிரயோஜனம். அது என்ன? ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, நாம் ஷுக்ர் செய்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அந்த ஷுக்ரின் மூலமாக நமக்குத்தான் அது நன்மை அதிகரிக்கின்றது, நமக்குத்தான் அது நன்மையாக மாறிவிடுகின்றது. அல்லாஹ் கொடுத்த நியமத்திற்கு ஷுக்ர் சொல்கின்றோம். அந்த ஷுக்ருக்கு அல்லாஹ் தஆலா வேற ஒன்றும் செய்ய வேண்டிய கடமை இல்லை. ஆனால் ஷுக்ர் செய்வது இருக்கின்றது, அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கின்றது. அதன் மூலமாக நாம் பிரதிபலனை பெற்றுக் கொள்கின்றோம். வைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், குர்ஆனுடைய ஆயத்திலே வரும். ஒருவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால், ஒரு நியமத்தை நமக்கு கிடைத்து விட்டது என்பதின் காரணமாக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தி விட்டோம் என்று சொன்னால் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் தஆலா அந்த நியமத்தை நமக்கு அதிகப்படுத்துகின்றான். குர்ஆனுடைய ஆயத்து 13வது ஜுஸிலே வரும். வஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த நியமத்துகளை மென்மேலும் அதிகப்படுத்துவோம். ஒரு அறிவாளியுடைய செயல் அதுதான். அல்லாஹ்விடத்திலிருந்து ஏதாவது நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், ஏதாவது பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் என்று சொல்வது தவறு. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம், அதுதான் உண்மை. நமக்கு கிடைக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் யாரின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது. இப்போ கிடைக்கக்கூடிய, அதிலும் ஒரு சிறப்பாக கிடைக்கக்கூடிய அந்த நியமத்துகளுக்கெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் யா அல்லாஹ் உனக்கு நன்றி, உனக்கு அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதனுடைய சவாபுகளை தருவதோடு அந்த நியமத்துகளையும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி தருகிறார். இது பெரிய சாப்டர், இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் அங்கே போகல, எங்க போறோம்? அல்லாஹ்வை நாம் தொழுகின்ற பொழுது, அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக நமக்கு சவாபுகளை தருகின்றார். அப்ப எதற்காக நாம் இதை சொன்னோம் என்று சொன்னால், இப்படி எந்த நிறைய விஷயங்களுக்கு நாம் மறுத்தால், அல்லாஹ்வை மறுத்தால் அதுவும் நமக்குத்தான், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தால் அதுவும் நமக்குத்தான், அல்லாஹ்வை தொழுதால் அதுவும் நமக்குத்தான். இப்படி நிறைய விஷயங்கள் வரும். குர்ஆனுடைய வசனத்தில் இதே போன்ற அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 9 வசனங்கள் வரும். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கின்ற போது கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். அன்பிற்குரியவர்களே, அப்போ அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த தருணம் இந்த தொழுகையிலே ஏராளம் அடங்கி இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அதை முதல் கடமையாகவும் அதை பற்றி உண்டான கேள்வி முதலாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்து, அது சரி இருந்தால் மற்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா லேசாக்கி விடுவார் என்பதாகவும் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அதை அறிந்து கொள்ள வேண்டுமா அல்லவா? அதை தெரிந்து கொண்டும் கூட அதில் சடைவடைந்தவர்களாகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் என்றுதான் நாம் அதை கடைபிடிக்க போகின்றோம்? அதற்குரிய அவகாசம் வேற எப்பொழுதுதான் நமக்கு கிடைக்கும்? துன்யாவை தவிர வேற எந்த இடத்துல கிடைக்கும்? எனவே நாம் அதை சிந்தித்து பார்த்து நாம் அந்த கடமைகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடாமல் செய்வதற்கு முயற்சி செய்வோம். தொழுவோம், வணங்குவோம். சில சிரமங்களும் சில கஷ்டங்களும் சில வேலைகள் வருகின்ற பொழுது அசால்ட்டாயிரும். அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சில பேர் தொழுகாமையே இருக்கிறான், அது வேற, அவன் தொழுகணும். தொழுதுகிட்டே இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன அறிவுரை என்று சொன்னால்,
கஷ்டமான நேரத்திலும் கூட, சிரமமான நேரத்திலும் கூட, வெளியில் சென்று வேலையாக சென்று விட்டு இரவு 12 மணிக்கு வருகின்றோம் என்று சொன்னாலும் அந்த இஷாவை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட்டு நாம் உறங்கினோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை அதைவிட அல்லாஹ் தஆலா அதிகமாக மதிக்கின்றார். அந்த அடியானை ஜமாத்தோடு 8 மணிக்கு தொழுத அந்த தொழுகையாளிகளை விட அல்லாஹ் தஆலா அந்த நபரை பாசம் கொள்கின்றான். ஏன் கடமை என்பதை அவன் உறுதியாக தெரிந்து அந்த டயர்டோட உடல் சோர்வோடு அவன் அந்த தொழுகையை தொழுதுவிட்டு அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் அந்த தொழுகையை சேர்க்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை விட அவன் மீது பிரியம் கொள்கின்றான். அது அவனுடைய இஹ்லாஸை பொறுத்தது. அன்பிற்குரியவர்களே, இப்படியெல்லாம் நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலமெல்லாம் அதனுடைய சவாபுகளை, அல்லாஹ்வுடைய அந்த நமக்கு தரக்கூடிய நன்மைகளை எப்படியெல்லாம் நாம் சம்பாதிக்க வேண்டும், எப்படியெல்லாம் அதை நாம் சம்பாதித்து அல்லாஹ்விடத்திலே சிரித்த வண்ணமாக, அல்லாஹ்விடத்திலே மனம் மகிழ்ந்த வண்ணமாக போய் சேர வேண்டும் என்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகம் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உலகத்திலே பல பேர் யோசிக்கக்கூடிய விஷயம், பணம் வேண்டும், சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் என்றுதான் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. பல கோடிகள் வைத்து, பல லட்சங்கள் வைத்து, பல வீடுகளை வைத்து, பல சொத்துக்களை வைத்து என்ன செய்கிறோம்? குறிப்பிட்ட வயது வரை வாழ்வோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டு தான் நாம் செல்வோம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கள்? அதன் மூலமாக நன்மைகள் செய்தால் பரவாயில்லை, அதன் மூலமாக பலவிதமான ஏழைகளுக்கும் பலவிதமான தேவையுடையவர்களுக்கும் நாம் அவர்களுக்கு கொடுத்து உதவினால், சதக்காக்களை கொடுத்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய திக்ரிலே கட்டுப்படும், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே கட்டுப்படும். சில நபர்கள் வைத்திருப்பார்கள், ஏன் சம்பாதிக்கிறோன்னு தெரியாது, ஏன் வச்சிருக்கிறோன்னு தெரியாது. சம்பாதிப்பார்கள், ஆனால் கைக்குள்ளேயே வைத்திருப்பார்கள். கைக்குள்ளேயே வைத்திருக்கேன்னு சொன்னா நம்ம 1 கோடி வருஷம், ஒரு 1000 வருஷம் சந்திர சூரியன்லாம் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். அப்பதான் அதை வச்சுக்கிறதுல ஏதாச்சும் அர்த்தம் இருக்கு. யாருக்காச்சும் அந்த உறுதிப்பாடு யாருக்காச்சும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. எவ்வளவு பெரிய மனிதனும் மண்ணுக்குள் போய்த்தான் ஆக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அப்போ அதை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நகர்த்தி செல்ல வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நேரமும் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சஜிதாவை செய்துவிட்டு அடுத்தபடியாக வந்து உட்கார்ந்து திரும்ப 2வது சஜிதா செய்வோம். இப்போ உட்காருகின்ற பொழுது, அந்த சிறு இருப்பின் பொழுது நாம் என்ன ஓத வேண்டும்? ஹனபியாக்கள் அல்லாஹும்ம ஃபில்லி தம்பி என்ற அந்த சின்ன துவாவை ஓதிக்கொள்வார்கள். ஷாஃபியாக்களை பொறுத்தவரை ரப்பி ஃபில்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஃபனி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி என்ற திக்ரை ஓதுவார்கள். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய துவா தெரியுமா அது? கொஞ்சம் லைட்டா தர்ஜுமா பண்றேன், புரிஞ்சுக்கிறீங்க, நீளமா சொல்ல முடியாது. ரப்பி ஃபில்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, வர்ஹம்னி எனக்கு கிருபை செய், எனக்கு இரக்கம் காட்டு. அந்த ஒரு சிறு இருப்பிலே நாம் மிகப்பெரிய ஒரு துவாவை செய்கின்றோம். சாதாரண துவாக்கள் அல்ல. ரப்பிக பிர்லி வர்ஹம்னி, என்னை மன்னித்து எனக்கு நீ கிருபை செய்து விடு, வஜ்புர்னி வர்ஃபனி, என்னுடைய குறைகள் எல்லாம் நீ நீக்கிவிட்டு, வர்ஹம்னி அதாவது வர்ஃபனி என்னை உயர்த்தி விடு. நான் எத்தனையோ குறைகளை செய்திருக்கின்றேன், எத்தனையோ பாவங்களில் ஈடுபட்டு இருக்கின்றேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்னை மன்னித்து என்னுடைய அந்தஸ்தை நீ உயர்த்தி வைத்து விடு. ரப்பே, என்னுடைய அந்தஸ்தை நீ உயர்த்தி விடு. வர்ஸுக்னி வஹ்தினி, எனக்கு ரிஸ்கை நீ கொடுத்து விடு. என்னுடைய வாழ்க்கையில ரிஸ்க் தேவைப்படுகின்றது. எல்லா விதமான நியமத்துகளையும் எனக்கு நியமத்துகளை ரிஸ்காக எனக்கு வழங்கிவிடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்றோம். வஹ்தினி, என்னுடைய வழியை நேரான வழியாக ஆக்கிவிடு, எனக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு. இந்த உலகத்திலே ஹிதாயத் இல்லாமல் ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனை போல் நஷ்டவாளி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, உண்மையா இல்லையா? அல்லாஹ் தஆலா ஈமானோடு, அல்லாஹ் தஆலா முஸ்லிமாக ஒவ்வொரு குழந்தைகளையும் அல்லாஹ் தஆலா பிறக்க வைக்கின்றார். அந்த குழந்தை பிறந்து யாரின் மூலமாக வளர்த்து எடுக்கப்படுகின்றதோ அது போன்று அது வளர்த்து எடுக்கப்படுகின்றது. இதுதான் நம்முடைய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த ஹிதாயத்தை தேடிக்கொள்வது என்பது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை. ஈமானை சில நபர்களுக்கு இயற்கையாவே கொடுத்து விடுகின்றான். ஈமானுடைய பெற்றோர்களிடத்திலே பிறந்து ஈமானோடு வளர்ந்து விடுகின்றான். அது அவனுக்கு கிடைத்த கிஃப்ட், அல்லாஹ் தஆலா கொடுத்த பரிசு. அதிலே அவனுக்கு பல சோதனைகள் ஏற்படும். அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு அவன் சாதனை படைத்து அல்லாஹ்வுடைய அந்த சோதனைகளுக்கெல்லாம் உட்பட்டு அல்லாஹ்வை வணங்கி அவன் வாழ்ந்து அவன் ஈமானோடு மரணிக்க வேண்டும். அது அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை. ஈமான் இல்லாதவர்களுக்கு என்ன சோதனை என்று சொன்னால், ஈமான் கிடைக்கவில்லை பார்த்தீங்களா, அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனை. என்ன சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை சிந்தித்து இந்த ஏற்றுக்கொண்ட நிலையிலும் கூட அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வருவது என்பது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கின்றது.
அதை அவர்கள் புரிந்து நமக்கு மறு உலகம் தான் முக்கியம், இவ்வுலகம் அழிந்து போகக்கூடிய முக்கிய உலகம் என்று சிந்தித்து அவர்கள் உள்ளுக்குள் வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அப்ப அந்த ஹிதாயத்தை கொடு வகதினி, எனக்கு ஹிதாயத்தை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே போல வாஃபினி, ரொம்ப ரொம்ப முக்கியம், செல்வத்தை விட நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அது என்னது? வாஃபினி, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விடு. ஆரோக்கியம் இல்ல, கோடிக்கணக்கில் இருக்கு. அவன் மட்டன் சாப்பிட முடியுமா? பிரியாணி எப்பவும் சாப்பிட முடியாது? நினைச்ச நேரத்தில் நினைச்சு ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட முடியுமா? முடியாது. ஆரோக்கியமே இல்லை என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? கோடிகள் இருந்து எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அதனால் அந்த ஆபியத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆபியத்து, அந்த உடல் ஆரோக்கியம் இருக்கின்றதே, உடல் ஆரோக்கியம் இருந்தால் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், எப்பொழுது வேண்டாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம், நிம்மதியாக வாழ முடியும். ஆனால் ஆபியத்து பறிபோய்விட்டது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, எனவே வாழும் காலம் வரை எனக்கு ஆபியத்தை கொடுத்து விடு யா ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த துஆவை தான் நாம் ஒரு சஜிதாவிலிருந்து உட்கார்ந்து சிறு இருப்பிலே இருக்கின்ற பொழுது நாம் அந்த துஆவை ஓதுகின்றோம். அதே போன்று வாஃபு அன்னி, என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீ மன்னித்து விடு யா ரப்பே. நான் எத்தனையோ பிழைகள், எத்தனையோ குற்றம் குறைகள், என்னுடைய வயது தெரிந்த காலத்திலிருந்து வயதடைந்த காலத்திலிருந்து எத்தனையோ பாவங்களை நான் செய்துவிட்டேன். என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே நாம் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்த துஆவை தான் நாம் அந்த சிறு இருப்பிலே ஓதுகின்றோம். ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஃபஅனி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி. எவ்வளவு அழகான துஆக்கள் பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அதே போன்று அந்த 2 சஜிதாக்களையும் முடித்து விட்டு நாம் என்ன செய்யறோம்? அப்புறம் 2வது ரக்காத்து, அதுக்கப்புறம் அத்தஹியாத்து, இறுதியில நம்ம அத்தஹியாத்து ஓதுறோம். இப்ப அத்தஹியாத்து ஓதுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடைப்பட்ட நேரத்திலே நடந்த ஒரு அழகான சம்பவத்தை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் செல்கின்ற பொழுது இந்த அத்தஹியாத்தை தான் ஓதிக்கொண்டே செல்கின்றார்கள். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி, பரிசுத்தமானவன் அல்லாஹ் தஆலா, முபாரக்கானவன், இப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே அல்லாஹ்விடத்திலே செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய வாசகம், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே வாங்க, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, உங்களின் மீது ரஹ்மத்தும் உங்கள் மீது பரக்கத்தும் உண்டாவதாக என்பதாக சொல்லிக்கொண்டே அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை சொல்லிக்கொண்டே அழைக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்வார்கள், எனக்கு மட்டும் பத்தாது, என்னுடைய உம்மத்துக்கும் தேவை என்பதை அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அதுதான் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். எங்க போய் உம்மத்தை பத்தி நினைச்சிருக்காங்க பாருங்க. பார்த்தவனுமே மதிமயக்க போகக்கூடிய ஒரு இடம். சொர்க்கத்தை பார்க்கிறோம், எப்படி இருக்கும்? அப்போ மற்றதெல்லாம் ஞாபகத்துக்கு வருமா? அன்பிற்குரியவர்களே, சந்தோஷ நிலையில பக்கத்தில் உள்ள மனிதன் கூட நமக்கு ஞாபகம் வருவது கிடையாது. நமக்கு கிடைத்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது உலகம். மறு உலகத்திலே அல்லாஹ்வை பார்க்கின்றார்கள். ஹதீஸிலே வருகின்றது, அல்லாஹ்வை பார்த்து விட்டு உலகத்தை, அதாவது சொர்க்கத்தை ஒரு மனிதன் அடைந்து கொள்வான், சொர்க்கவாசி அடைந்து கொண்டு விட்டு அந்த மனிதனை கூப்பிட்டு, சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கிறீங்களா? எல்லாத்தையும் நாங்க பெற்றுக்கிட்டோம். அடியார்கள் சொல்வார்கள், இதை விட சிறப்பான ஒன்று தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்பான். இதை விட வேற என்னதான் இருக்க போகுது ரப்பே, அதை எல்லாத்தையும் தந்துட்டியே என்று சொர்க்கவாசிக்கு சொல்வார்களாம். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திரையை அகற்றி அல்லாஹ்வை நேரடியாக காமிப்பான். அடியார்கள் பார்த்த பிறகு சொல்வார்களாம், அல்லாஹ்வை பார்த்த பிறகு சொல்வார்களாம், யா அல்லாஹ், இதுக்கு முன்னாடி இது போல எதையுமே நாங்க பெற்றுக்கொள்ளல என்று சொல்வார்களாம். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? இதை விட என்ன இருக்காத, எல்லாத்தையும் தந்துட்டே, எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து விட்டோமே, சொர்க்கத்திலே அவ்வளவு சிறப்பு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அடியான் அல்லாஹ் தன்னுடைய திரையை அகற்றி தன்னை முழுமையாக காமிக்கின்ற பொழுது அந்த அடியான் சொல்வாராம், இதற்கு முன்பாக இதுக்கு இது போல எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலையே யாருமே என்று பரவசம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அவன் அடைந்து கொள்வானாம். அவ்வளவு அல்லாஹ் தஆலா அவ்வளவு அழகாகவும் அவனை பார்த்தால் அதை தவிர்த்து, அவனை தவிர்த்து கண் வேற எந்த திசையிலும் திரும்பான். அவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்புடைய ஒரு நிலை அங்கே ஏற்படுமா.
அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, அந்த நேரத்திலே சலாம் சொல்லி உள்ளே செல்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்கள் மீதும் சாலிகான அடியார்களின் மீதும் சலாம் உண்டாவதாக என்று சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய விஷயம். அதே போன்று அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஓதுறோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை ஓதுகின்றோம். இதெல்லாம் அத்தஹியாத்தில் வரக்கூடிய விஷயம். அதுக்கு பிறகு அத்தஹியாத்திலே துஆக்கள் வரும், ஸலவாத்துகள் வரும். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது வருதா இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது எவ்வாறு நீ ஸலவாத்து புரிந்தாயோ, பரக்கத்து செய்தாயோ, அதுபோன்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ ஸலவாத்து சொல்லு, நீ அருள் புரிய வேண்டும், நீ அல்லாஹ் அவர்களின் மீது பரக்கத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்துகளை சொல்கின்றோம். அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த வாசகம் இருக்கின்றதே, அடுத்து துவா. அத்தஹியாத்துல 3 அம்சம் இருக்கா இல்லையா? முதல்ல அத்தஹியாத்து, இரண்டாவது ஸலவாத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மீது நாம் ஸலவாத்து சொல்கின்றோம். மூன்றாவதாக வருவது துவா. அந்த துவா ஒரு நீளமான ஒரு துவா. அந்த துவாக்களை ஷாஃபியாக்கள் ஓதிக்கின்ற நீளமாக ஓதுவார்கள், ஹனபியாக்கள் கொஞ்சம் அதிலிருந்து வேற துவாக்களை ஷார்ட்டாக ஓதிக்கொள்வார்கள். ஆக ஷாஃபியாக்கள் வரக்கூடிய அந்த வாசகம் துவாக்கள் இருக்கின்றதே, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்து வ மா அஸ்ரர்து வ மா அலன்து வ மா அஸ்ரப்து. அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்து, நான் முற்படுத்தி செய்த பாவங்களை எல்லாம் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு. நான் பிறகு செய்யக்கூடிய இனி ஏதாவது பாவங்கள் இருந்தால், பாவங்கள் செய்யக்கூடியவனாக இருக்கின்ற அதையும் எனக்கு நீ மன்னித்து விடு. நான் ரகசியமாக, நான் பகிரங்கமாக செய்த எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து விடு. இப்படி அல்லாஹ்விடத்திலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்திற்காக வேண்டி அந்த நேரத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். அதுதான் நாம் ஓதக்கூடிய அந்த ஒரு இது. வமா அன்த அஅலம பிஹி மின்னி அன்தல் முகத்திம், அதாவது வமா அன்த அஅலம பிஹி, என்னை கொண்டு மிகவும் அறிந்தவன் நீதான். வேற யாருக்காவது தெரியுமா? நம்மை பற்றி நமக்கு யாருக்கு அதிகமா தெரிய முடியும்னா அல்லாஹ்வுக்கு தான் நல்லா தெரியும். ரெண்டாவதாக நம்முடைய மனைவிக்கு தெரியும். அப்படித்தானே? பக்கத்திலேயே இருக்கிறவங்க. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் மனைவிட்ட நீ நல்ல பேர் எடுத்துட்டீன்னா நீ எல்லாத்தையும் நல்லா இருக்கலாம். ஏன்னா ஊரெல்லாம் இருப்பான், ஊரெல்லாம் பெரிய தியாகி மாதிரியும் பெரிய ஒரு ஆளு மாதிரி நடந்து இருப்பான், காமிச்சுக்கிட்டு இருப்பான். மனைவிட்டு வந்து கேட்ட பார்த்தா தான் தெரியும் அவனுடைய லட்சணம் என்னன்னு. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, உன்னுடைய மனைவி இடத்திலே சிறந்தவன் தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்குரியவன் என்பதாக ஆண் மகனை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆக ஒரு ஹதீஸ் நாம் அடிக்கடி இந்த திருமண விஷயத்தில எல்லாம் அந்த பயான்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆக அன்பிற்குரியவர்களை எதற்காக நான் சொல்லி காட்டுகின்றேன் என்று சொன்னால், நாம் நம்மை பற்றி உடலாலும் உள்ளத்தாலும் நம்முடைய எல்லா விஷயங்களையும் கல்புகளை அறிந்தவன் யாரு? ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் தான். அந்த கல்புகளை அறிந்தவன் யா அல்லாஹ் நீதான் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. உள்ரங்கமாக வெளிரங்கமாக நான் இத்தனையோ தவறு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு என்பதாக பெருமானார் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாம் கேட்கின்றோம் அந்த துஆவிலே. அதே போல அன்தல் முகத்திம் அன்தல் முஅখির, யா அல்லாஹ் நீதான் முந்தியவனும் பிந்தியவனும். ஆரம்பமானவன் யாரு? அல்லாஹ் தஆலா தான். இறுதியானவன் அல்லாஹ் தஆலா தான். அவனுக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால நம்ம அப்படி சொல்றோம். அவன் எப்ப ஆரம்பித்தான், அவன் எப்பொழுது அவனுக்கு முடிவு இருக்குதா, இறப்பு இருக்குதா? கிடையாது. இது நிறைய உள்ரங்கமான நிறைய பாடங்கள் அது போகும், அதுக்குள்ள நம்ம போகல. அன்பிற்குரியவர்களே, இப்ப அந்த அல்லாஹ்வை புகழ்கின்றோம் ஒட்டு மொத்தத்துல. அப்ப அதுக்கு பிறகு நாம் சொல்லக்கூடிய ஒரு வாசகம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். இது எல்லாருக்கும் தெரியும். சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த சோதனைகளை விட்டும் காப்பாற்றப்பட்டு அதை சாதனையாக ஆக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு துவா என்பது நமக்கு தெரியும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூனுஸ் கலிமா என்று சொல்வார்கள். மீன் வயிற்றுக்குள்ளே போகின்ற பொழுது இதைத்தான் அவர்கள் ஓதினார்கள். மீன் முழுங்கிருச்சுன்னு சொன்னா யாராச்சும் திரும்ப வருவோமா? சாத்தியமா? ஆனால் யூனுஸ் நபி அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ள போனதுக்கு பிறகு கவலையில்லாத அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது, நீ பரிசுத்தமானவன். இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரன், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்,
நான் தான் இந்த உலகத்தில் அடிதம் செய்து கொண்டு வாழ்கின்றேன், நீ பரிசுத்தமானவன், என்னை நீ காப்பாற்றி விடு என்பதாக அவர்கள் துவா செய்தார்கள். 3 நாளைக்கு பிறகு அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு ஹதீஸில் 40 நாட்கள் என்பதெல்லாம் வருகின்றது. அன்பிற்குரியவர்களை எதற்காக சொல்லி காட்டுகிறேன் சொன்னா, மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு திரும்ப அவர்கள் உயிரோடு கக்கப்படுகின்றார்கள், வெளியில வந்து மறு சேவை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதான் அல்லாஹ் மீது அவர்கள் தவக்குள் வைத்து இந்த திக்ரை ஓதினார்கள். அப்படிப்பட்ட ஒரு திக்ரை நாம் எங்க ஓதுறோம்? அத்தஹியாத்தில் ஓதுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். சஹாபாக்களை பார்த்து, தோழர்களே, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி தர்றேன், எதை கொண்டு கேட்டால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானோ அப்படிப்பட்ட ஒரு திக்கரை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு கேள்வி கேட்ட பிறகு சஹாபாக்கள் வேணான்னு சொல்ல போறாங்க. என்னத்தை சொன்னாலும் யாராவது உடனே சொல்லுங்க, நாங்க செய்யணும் தான் சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க? எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பானோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் யார சொல்லலாம் உடனே சொல்லித்தாங்க, அதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இதை யூனுஸ் நபி அவர்கள் 3 இரவுகள் ஓதியதன் பலனாக அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எனவே அதை அந்த ஒரு விஷயத்தை வைத்து நாமளும் காப்பாற்றப்படுவோம் என்பதாக சொல்லி, எந்த துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோமோ இதை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் 40 முறை இதை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அது கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் நோயிட்டான், மிகப்பெரிய ஒரு நோயில சிக்கிட்டான், அந்த நோய் பரிபூர்ணமாக குணமடைய வேண்டும் என்று சொல்லி இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை அவன் 40 முறை ஓதி விடுகின்றான். ஓதியும் அவன் இறந்து விடுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு ஷஹீதுடைய மர்தபா, அவன் ஷஹீதாக மரணித்து விட்டான் என்பதாக பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள், ஷஹீதுனா என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் உயிர் நீத்தவர்கள் தான் ஷஹீத் என்று சொல்லுவோம். ஷஹீதுனா யாரு? அல்லாஹ்வுக்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி உயிர் நீத்தவர்கள், உயிரை விட்டவர்கள், அவர்கள் தான் ஷஹீத். ஆனால் இவன் இயல்பாகவே ஒரு நோயின் காரணமாக மரணித்து விட்டான். ஆனா இவன் செஞ்ச செயல் என்ன? 40 முறை இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ரை ஓதிவிட்டு மரணித்து விட்டான். அப்ப அவன் ஷஹீதாக ஆக்கப்படுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவன் நோயிட்டு இதை ஓதி அவன் குணமடைந்து விட்டான் என்று சொன்னால் குணமடைந்த ஒரு நன்மையும் இருக்கின்றது. அதே போல அவனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இதை கேட்ட உடனே சஹாபாக்களுக்கு அப்படியோ மனசு ரொம்ப குளிர்ந்துருச்சு, அழகா ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அன்பிற்குரியவர்களை, உண்மையா நமக்கே எப்படி இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு கலிமாவா, அற்புதம் நிறைந்த ஒரு கலிமாவை நாம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம், ஆனால் அதை கண்டு காணாமல் இருக்கிறோம் என்று கவலை ஏற்படுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியை சொன்னார்கள். ஷஹீதாக அவன் மரணித்து விட்டால் ஷஹீதாகி விடுவான், நிவாரணம் பெற்று விட்டால் அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், நிவாரணமும் கிடைத்துவிடும், டபுள் கூடி. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யார சொல்லலாம், இது யூனுஸ் நபிக்கு மட்டும்தானே அந்த இது வந்து எங்களுக்குமா என்று கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் சொல்வார்கள், என்னன்னு சொன்னா, வகதாலிக நுஞ்சில் முஃமினீன் ஒரு ஆயத்து ஒன்று வரும். அந்த ஆயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை சுட்டி காமித்து சொல்வார்கள், வனஜ்ஜைனாஹு மினல் கம், அதாவது யூனுஸ் நபி அவர்கள் சிரமத்திலிருந்து நீக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு அந்த சிரமத்தை நீக்கப்பட்டது. அதே போன்று வக்கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இது போன்றுதான் முஃமின்களுக்கும் சிரமங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த சிரமத்திற்கு பகரமாக அல்லாஹ்விடத்திலே அந்த சிரமத்தை நீக்குவதற்காக வேண்டிய ஒரு அடியான் கேட்டான் என்று சொன்னால், ஈமான் கொண்ட ஒரு முஃமின் கேட்டான் என்று சொன்னால் அவனுக்கும் நாம் ஜெயம் கொடுப்போம், வெற்றி கொடுப்போம், அந்த சிரமத்திலிருந்து அவனை காப்பாற்றுவோம் என்பதாக யூனுஸ் நபி சம்பந்தப்பட்ட அந்த ஆயத்தினுடைய அடுத்த எழுத்து அந்த வார்த்தையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்தி சஹாபாக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த துஆக்களை நாம் என்னாலும் எல்லா நேரமும் நாமும் ஓதிக்கொண்டே அதனுடைய பலன்களை நிச்சயமாக அடைய வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அடுத்தபடியாக
இந்த அதுக்கு பிறகு நாம் நிறைய துவாக்கள் ஓதுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள் நம்ம சேர்த்து சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதுவதற்கும் அதன் மூலமாக முழு பயனை அடைவதற்கும் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ்.